ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாளில் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களே எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு காரியம் நடந்து விடாதா என்று சொல்லி நம்ம ஏக்கத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நடந்துடாதா, பிறகு நடக்காதா, இன்றைக்கி நடக்காதா, அடுத்த வாரம் நடக்காதா, ஒரு அதிசயம் மட்டும் என் வாழ்க்கையில் நடக்காதா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, திடீரென்று உங்களுடைய காரியம் வாய்க்கப் போகிறது. ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இந்த நாட்களில் திடீரென்று உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். நீங்கள் எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம், ஆனால் திடீர்னு அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்க போகிறது. அந்த காரியம் அப்படியே கைகூடி வரப்போகிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரனை நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமில் பங்குமில்லை, பாத்தியமில்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றுமில்லை என்று அவர்களுடனே சொன்னேன். இங்கே பார்க்குறோம், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த நாளிலே பார்க்கிறோம், ஆண்டவர் திடீரென்று சொல்லி அங்கே எருசலேமை அலங்கத்தை கட்டும்படியாக அங்கே ஒரு வாசலை அவர்களுக்கு திறக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய காரியம் அங்கே வாய்க்கிறதை பார்க்கிறோம். நெகேமியா எவ்வளோ நாட்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பான். ஐயோ, எருசலேம் அலங்கெல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறதே என்று சொல்லி அவன் ஏக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் ஜெபித்து கொண்டே இருந்திருப்பான். அப்போ தான் ஒரு நாள் அங்கே பார்க்குறாங்க, உன் முகம் ஏன் சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் ராஜா கிட்ட சொல்கிறதை பார்க்குறோம். ஒரு நிமிஷம் ஜோமனிட்ட சொல்கிறான். அவனுடைய வார்த்தையை ராஜா கனப்படுத்தினார். அவனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுக்கும்படியான ஒரு கட்டளை அங்கே பிறப்பிக்கப்பட்டதை பார்க்குறோம். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அங்கு கட்டை எழுந்து அவன் கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, திடீரென்று அவனுடைய காரியம் கைக்குடி வந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் திடீரென்று உங்களுடைய காரியத்தை தேவன் வாய்க்க பண்ண போகிறார். அது எப்படி வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் உடனடியாக உங்களுடைய காரியங்களை தேவன் செயல்படுத்தும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறும்படியாக, எந்த காரியத்திலெல்லாம் நீங்கள் தோற்று போனவர்களாக இருக்கீங்களோ அத்தனை காரியத்திலும் ஜெயத்தை கொடுக்கும்படியாக திடீரென்று அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாய் பிரவேசிக்கப் போகிறது. திடீரென்று உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியம் நடக்கப் போகிறது. திடீரென்று ஒரு வேலை வாய்ப்பு உங்களுடைய குடும்பத்துக்குள்ளாய் கடந்து வரப்போகிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடைபெறப் போகிறது. ஏன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே திடீரென்று ஆச்சரியமான காரியத்தை செயல்படுத்தப் போகிறார். திடீரென்று உங்களுடைய காரியத்தை அப்படியே வாய்க்க பண்ண போகிறார். மனிதனிடத்திலிருந்து பணம் வர வேண்டும் என்று சொல்லி வருடக்கணக்காய் போராடி கொண்டிருந்தீங்களோ அந்த பணங்கள் மீண்டுமாய் உங்களுடைய கைக்கு திரும்ப கிடைக்கப் போகிறது. இந்த நாளில் எந்த சொத்துக்காக நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு போராடி கொண்டு இருக்கீங்களோ அந்த சொத்தை ஆண்டவர் அப்படியே உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை திடீரென்று சொல்லி நன்மையானதை உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த நாளில் வருடக்கணக்காய் சுகவீனமாக இருக்கிற உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் திடீர்னு உனக்கு சுகத்தை கொடுக்க போகிறேன். நீ வருடக்கணக்காக என்னுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தாய், இந்த நாட்கள் அதுக்குரிய பலனை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை மீண்டுமாய் எழும்பி தேவனுடைய காரியத்தை செயல்படுத்த முடியாத காரியத்தை செயல்படுத்த போகிறார். எதிலெல்லாம் உழன்று போயிருக்கீங்களோ, எதிலெல்லாம் தளர்ந்து போயிருக்கீங்களோ அத்தனை காரியமும் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட போகிறது. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் ஆண்டவரே நீங்கள் செயல்படுத்தணும்னு சொல்லி விரும்புகிறீங்களோ அத்தனை காரியங்களையும் உடனடியாக நீர் கைகூடி வர பண்ண போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே திடீரென்று உங்களுக்கு நன்மையான காரியத்தை அப்படியே நீர் வாய்க்க பண்ணி இவர்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியான காரியத்தை செய்து ஆண்டவரே எழுந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறையா. இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இயேசப்பா, உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான்னு சொன்ன வார்த்தையின்படி அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரை அப்படியே ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.